ஊர்ல கிருஷ்ணான்ற விவசாயியும் அவருடைய மனைவி ராதா மற்றும் அவருடைய மகள் வேணியும் வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள், ராதா, நான் வேலைக்கு சென்று வருகிறேன். நீயும் வேணியும் வீட்டில் பத்திரமாக இருங்கள். அப்பா வரும்போது எனக்கு நிறைய பழங்கள் வாங்கிட்டு வாங்கப்பா அப்படின்னு வேணி அவங்க அப்பா கிட்ட சொன்னான். அப்பா வரும்போது வாங்கிட்டு வருவாரு வேணி, நீ போய் உன் நண்பர்களோட விளையாடிட்டு இரு. நீங்க பார்த்து கவனமா வேலைக்கு போயிட்டு வாங்க. சரி ராதா, நான் போயிட்டு வரேன். கிருஷ்ணா வழக்கம் போல அவருடைய வேலைக்கு கிளம்பி போனாரு. வேலையை முடிச்சிட்டு கிருஷ்ணா திரும்பவும் வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தாரு. அப்போ வழியில யசோதான்ற வயசான பாட்டி ரொம்ப பாவமா நின்னுக்கிட்டு இருந்தாங்க. யசோதா பாட்டியை பார்த்த கிருஷ்ணா, என்னாச்சுமா, ஏன் இங்க தனியா நிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு. எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, மயக்கம் வர மாதிரி இருக்குதுப்பா, அதான் இங்கேயே நின்னுக்கிட்டு இருக்கேன். இந்தாங்கம்மா, இந்த பழத்தை சாப்பிடுங்க. அப்படின்னு வேணிக்கு வாங்கிட்டு வந்த பழத்தை யசோதா அம்மா கிட்ட கிருஷ்ணா கொடுத்தாரு. ரொம்ப நன்றிப்பா, நீ செஞ்ச உதவியே நான் மறக்கவே மாட்டேன். அப்பா பழம் வாங்கிட்டு வருவாருன்னு வேணி ஆவலா காத்துக்கிட்டு இருந்தா. அப்பா, எனக்கு பழம் வாங்கிட்டு வந்தீங்களா? நான் பழம் வாங்கிட்டு வந்த வேணி, ஆனா வர வழியில ஒரு வயசான பாட்டி ரொம்ப பசியோட நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அதனால அந்த பழத்தை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வந்தேன். கவலைப்படாத வேணி, நாளைக்கு வரும்போது அப்பா உனக்கு கண்டிப்பா பழம் வாங்கிட்டு வருவாரு. அவர் நல்லதுக்காக தானே அந்த பழத்தை அந்த பாட்டி கிட்ட கொடுத்துருக்காரு. வேணியோட அம்மா வேணி கிட்ட சொன்னாங்க. ஒரு நாள் யசோதா பாட்டி கிருஷ்ணாவோட வீட்டுக்கு வந்தாங்க. யார் பாட்டிம்மா நீங்க? நான் உங்களை இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. என் பேரு யசோதா. நான் ஒரு நாள் பசியோட வழியில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது உங்கள் கணவர் தான் பழங்களை கொடுத்து எனக்கு உதவி செய்தார். அதனால் அவருக்கு ஒரு பரிசு தந்து விட்டு போகலாம் என்று வந்தேன். இந்தாங்க, இதை வாங்கிக்கோங்க. இல்லைம்மா, எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ராதா யசோதா பாட்டி கிட்ட சொன்னாங்க. இல்லைம்மா, எனக்காக இந்த தங்க நாணயங்களை நீங்கள் பரிசாக வாங்கிக்கோங்க. ராதாவும் அந்த தங்க நாணயங்களை அவங்கள்ட்ட இருந்து வாங்கிக்கிட்டாங்க. அப்புறம் யசோதா அவங்களுடைய வீட்டுக்கு கிளம்பி போனாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கிருஷ்ணா அவருடைய வீட்டுக்கு வந்தாரு. வாங்க, அன்னைக்கு நீங்கள் பழங்கள் கொடுத்து உதவி செய்வீங்கள்ல ஒரு பாட்டி, அவங்க இப்போதான் வந்துட்டு போனாங்க. யசோதா பாட்டி நீங்கள் செஞ்ச உதவிக்காக தங்க நாணயங்களை நம்மளுக்கு பரிசாக கொடுத்தாங்க. அப்படியா? நான் செய்த சிறிய உதவிக்கு இவ்வளவு பெரிய பரிசா? பாத்தியா வேணி, நம்ம ஒருத்தவங்களுக்கு நல்லது செஞ்சா அவங்க நமக்கு திரும்பவும் நல்லது செய்வாங்க அப்படின்னு ராதா வேணிக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொன்னாங்க.